மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த அளவு வந்து என்னன்னு சொல்கிறேன் நான். 4 டம்ளர் இட்லி அரிசிக்கு 1 டம்ளர் வந்து உளுந்து எடுத்திருக்கேன். மாவு சூப்பராக சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருந்துச்சு. இது இட்லி சூப்பராக இருந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கிரைண்டர் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு பேட்ச் வந்து ஆட்டி முடிச்சிட்டேன். நான் இந்த வாட்டி 8 டம்ளராக போட்டு ஒரே இதை ஆற்றிடலான்னு மொத்தமாக போட்டேன். ஆனால் கிரைண்டரு அவ்வளோவா இழுக்க மாட்டேன்னுச்சு. அப்புறம் ஒரு 4 டம்ளர் பாதியை போட்டுட்டு வச்சுட்டு அப்புறம் பாதியை போட்டேன். என்ன பண்ணிட்டேன்னா மொத்தமாகவே இது பண்ணி கழுவி வச்சிட்டேன். ஏன்னா இந்த பசங்க இருக்கிற வாசி எல்லாமே 4 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் உளுந்தும் கொஞ்சோன்னு வந்து என்னது இது போட்டிருக்கேன், வெந்தயம் போட்டிருக்கேன். அரைச்சி சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா